உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். 2022 தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 173 வேட்பாளர்களுக்கு 0 ஓட்டு பதிவாச்சான். அதாவது அவங்களுக்கு அவங்க போட்ட ஓட்டே விழுகலை அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை உருவாச்சு. வளர்ந்த நாடுகளான பிரான்ஸு, அமெரிக்கா, ஜப்பான்லலாம் வாக்குச்சீட்டு முறையில் தான் தேர்தல் நடக்குது. அதே மாதிரி அயர்லாந்து, ஜெர்மனி, பராகுவே, நெதர்லாந்து, பங்களாதேஷ்லாம் இவிஎம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் நாம் மட்டும் தான் இன்னும் இவிஎம் மிஷினில் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த இவிஎம் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணலாம், மேனிப்புலேட் பண்ணலாம். அதனால் அதை தடை பண்ணிட்டு அதுக்கு பதிலாக திருப்பி வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி இவிஎம் மிஷினை எதிர்க்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த இவிஎம் மிஷினை நம்பலாமா வேணாமா? இவிஎம் மிஷினில் இப்போ வரைக்கும் இந்த எலெக்ஷன் வரைக்கும் என்ன மாதிரியான மோசடிகள்லாம் நடந்திருக்கு, அதுக்கு பதிலாக ஆன்லைனில் ஓட் போடுற மெத்தடும் கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்த்துடலாம். நீங்கள் வீடியோ மட்டும் முழுசாக பார்த்துருங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் செக்ஷன் 61A இந்த ஓட்டிங் மிஷினை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த இவிஎம் மிஷினை முதல்ல 1982 கேரளாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து 1998 எலெக்ஷன்லேயும் இவிஎம் மிஷின் மூலமாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து 2001 சட்டமன்ற தேர்தல் அதை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2004 லோக்சபா எலெக்ஷனில் இந்தியா முழுக்க இவிஎம் மிஷின் மூலமாக தான் அதுலேருந்து இப்போ வரைக்கும் இவிஎம் மிஷின் மூலமாக தான் எலெக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த இவிஎம் மிஷின் மூலமாக இப்போ வரைக்கும் 300 கோடிக்கு மேலான ஓட்டுகள் வந்து அதில் பதிவாயிருக்கு. இந்த இவிஎம் மிஷின் மூலமாக இப்போ வரைக்கும் 5 லோக்சபா தேர்தலும், பல்வேறு சட்டமன்ற தேர்தல்களும், பல்வேறு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலும் இந்த இவிஎம் மிஷின் மூலமாக இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த இவிஎம் மிஷினில் பேலட் யூனிட்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்கும். அதில் தான் வந்து வேட்பாளரோட பேர், சின்னம்லாம் இருக்கும். இப்போ அதோட சேர்த்து வேட்பாளர்களோட கலர் ஃபோட்டோவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த டைம் வந்து மாற்றிருக்காங்க. அப்புறம் கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று இருக்கும். அதில் உள்ள ஒரு சிப்பில் தான் நம்ம போடுற ஓட்டெலாம் சேவ் ஆகும். இப்போ இந்த இவிஎம் மிஷின் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா, இவிஎம் மிஷின், பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் மிஷின் இப்போ ஒரு செட்டு ரெடி பண்ணுறதுக்கு 52,000 செலவாகுதான். அதே மாதிரி இந்த M3 மாடல்னு சொல்லப்படுற இவிஎம் மிஷினை கொள்முதல் பண்ணுறதுக்கு 2013 2023 வரைக்கும் 9,482 கோடி செலவாயிருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க. இப்போ இந்த இவிஎம் மிஷினில் நோட்டாவோட சேர்த்து அதிகபட்சமாக 16 வேட்பாளர்களோட பேர், சின்னம்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு இவிஎம் மிஷினில் அதிகபட்சமாக 2000 ஓட்டு வரைக்கும் பதிவு பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் 1500 ஓட்டு தான் பதிவு பண்ணுறதா தேர்தல் ஆணையம் வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு இவிஎம் மிஷினை 15 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாமா? இது ஒரு இவிஎம் மிஷினை 15 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அது ஈஸியாக ஹேக் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னா ஹேக் பண்ணலாம். ஆனால் அது வந்து இன்டர்நெட்டால் இயங்கலாம். இப்போ யூஸ் பண்ணுற இவிஎம் மிஷின் வந்து இன்டர்நெட்டாலேயோ மின்சாரத்தாலேயோ இயங்காது. அது வந்து பேட்டரியால் இயங்குது. ஸோ டேரக்ட் கனெக்ஷன் இல்லாதனால இப்போ உள்ள இவிஎம் மிஷின் வந்து ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தான் சொல்கிறாங்க. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவிஎம் மிஷினில் யாராவது எதையாவது மாற்றி வச்சுருந்தாங்க அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா எலெக்ஷன் அன்னைக்கு காலையில் ஒவ்வொரு கட்சிகளோட பூத் ஏஜென்ட் முன்னாடி எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து மார்க் போல், அதாவது மாதிரி வாக்குப்பதிவு பண்ணி பார்ப்பாங்க. அதாவது எல்லா ஓட்டும் கரெக்டாக விழுகுதா, லைட்லாம் கரெக்டாக எரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்போ யாரும் எதுவும் மாற்றி வைக்க முடியாது. சரி, அப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து இவிஎம் மிஷினை எடுத்துகிட்டு போய் அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்க சிப்பை மட்டும் கரெக்டி ஓட்டிங் கவுண்ட்டை மாற்றிட்டாங்க அப்படின்னா அப்பையும் முடியாது. ஏன்னா எலெக்ஷன் அன்னைக்கு போலிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற க்ளோஸ் பட்டன் அமைக்கிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் யாரும் ஒரு ஓட்டும் போட முடியாது. அதுக்கப்புறம் அதை சீல் பண்ணி பாதுகாப்பாக டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவரும் அதை வந்து எங்கே வைக்கணுமோ அதை கொண்டு போய் பாதுகாப்பாக வச்சுருவாரு. அப்படி இவிஎம் மிஷின் வைக்கிற இடத்துல பாதுகாப்புக்கு சொல்லி போலீஸ், ஆர்மிலாம் போட்டிருப்பாங்க. சிசிடிவி கேமராவும் இருக்கும். ஆனால் சிசிடிவி கேமரா வந்து செயல்படலை, சிசிடிவி கேமராவே இல்லை, பாதுகாப்புக்கு யாரும் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாச்சுன்னு சொல்லி நம்ம சோஷியல் மீடியாலாம் பார்த்துருப்போம். இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் 45 நாளைக்கு இவிஎம் மிஷினை சீல் பண்ணி பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பாதுகாப்பெல்லாம் மீறி எந்த ஒரு குளறுபடியும், எந்த ஒரு மோசடியும் நடக்காது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தான் சொல்கிறாங்க. இப்படி தேர்தல் ஆணையம் சொல்கிற மாதிரி அந்த இவிஎம் மிஷினை யாருமே எடுத்துகிட்டு போகாத அளவுக்கு, அப்படியே எடுத்துகிட்டு போனால் அதை ட்ராக் பண்ணுற அளவுக்கு ஜிபிஎஸ் டிவைஸ்லாம் வச்சு பலத்த பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச அஸ்ஸாம் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு இவிஎம் மிஷின் எடுத்துகிட்டு போகிறப்ப ஒரு இவிஎம் மிஷினில் பிஜேபின்னு அப்படின்னு சொல்லி எழுதின ஒரு ஸ்லிப் வந்து ஒட்டிருந்துச்சா. இது பெரிய சர்ச்சையாச்சு. இது வந்து கூட இந்தியா டுடே எண்ணி அப்படிங்கிறதுல ரிப்போர்ட் ஆயிருக்கு. அப்புறம் இந்த இவிஎம் மிஷினுக்கு வந்து ஓட்டு எண்ற வரைக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னோம்ல, அப்படி பாதுகாப்பு கொடுக்குற பணியில் ப்ரைவேட்டும் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரியே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த இவிஎம் மிஷினை இசிஐஎல் நிறுவனமும் பெல் அப்படிங்கிற 2 அரசுத்துறை நிறுவனங்கள் தான் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த பெல் நிறுவனத்தில் நிர்வாக குழுவில் பிஜேபியை சேர்ந்த 4 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போன லோக்சபா எலெக்ஷன் அப்போ ஒரு பெரிய சர்ச்சை உருவாச்சு. இந்த மாதிரி எல்லாரோட யூகங்கள், சந்தேகங்கள், குற்றச்சாட்டுகள், கேள்விகளுக்கு விடையாத்தான் 2014 எலெக்ஷன்லேருந்து யாருக்கு ஒரு இவி மிஷினில் யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் விவிபேட் அப்படிங்கிற ஒரு மிஷினை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது பேலட் யூனிட் பக்கத்தில் சின்னதாக பாக்ஸ் இருக்கும், அந்த ஒரு மிஷின் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ அதுலேயுமே ஒரு சிலர் வந்து கேள்வி எழுப்பினாங்க. என்ன அப்படின்னா,
இவி மிஷினில் ஓட்டு போடுறோம், அது யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது விவிபேட் மிஷினில் காட்டுது. அப்படி காட்டுறது வந்து ஆரம்பத்தில் 2014 15 செகண்ட் காட்டுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து 7 செகண்ட்னு சொல்லி குறைச்சாங்க. அது ஏன் அப்படி குறைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க. அதே மாதிரி ஆரம்பத்தில் அந்த விவிபேட் மிஷின் கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ஒயிட் கலரில் மாற்றினாங்க. ஏன் அதை அப்படி மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க. அதே மாதிரி இப்போ இவி மிஷினில் நம்ம ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னா விவிபேட் மிஷினில் அது வேற ஒருத்தருக்கு காட்டுது அப்படின்னு சொல்லி போன 2024 லோக்சபா எலெக்ஷனில் கூட அதை வந்து ஆதாரத்தோட நிரூபித்து காட்டினாங்க. அது கூட சோஷியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த விவிபேட் மிஷின்லையோ இல்லை இவிஎம் மிஷின்லையோ ஏதாவது முறைகேடு நடந்தாலோ இல்லை நடந்திருக்குன்னு ஏதாவது புகார் வந்தாலோ இவிஎம் மிஷினில் உள்ள ஓட்டையும் இந்த விவிபேட் ஸ்லிப்பை ரெண்டையுமே ஈக்குவலாக கவுண்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது முறைகேடு நடந்துருந்துச்சுன்னா தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டப்போ அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தேர்தல் ஆணையமே இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் திருப்பி விட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ரெண்டையுமே கவுண்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அப்படி கவுண்ட் பண்ண ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும், டைம் ஆகும். அதனால் சம்பிரதாயத்துக்கு ரூல்ஸ் படி ஒரு 5% விவிபேட் ஸ்லிப்பை தான் மேட்ச் பண்ணி கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க, அவ்வளோதான். இந்த விவிபேட் ஸ்லிப் இருக்கிறதுனால ரெண்டையுமே கவுண்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த விவிபேட் ஸ்லிப்பை தூக்கி எறிஞ்சிட்டா உண்மைதாங்க. போன வருஷம் பீகார் அசம்பிளி எலெக்ஷனில் சமஸ்திபூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த விவிபேட் ஸ்லிப்பை வந்து ரோட்டில் கிடஞ்சி தூக்கி எரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவரை சஸ்பெண்டும் பண்ணியிருந்தாங்க. சரி, இவிஎம் மிஷினில் பதிவான ஓட்டையும் இந்த விவிபேட் ஸ்லிப்பை ரெண்டையும் என்ன வேணாம். ஆனால் ஏதாவது முறையீடு நடந்திருக்குன்னு சொல்லி சந்தேகம் வந்தால் அந்த இவிஎம் மிஷினில் பதிவான ஓட்டையாவது ரீகவுண்ட் பண்ணி பார்க்கணும்ல. அப்படின்னா இது சம்மந்தமாக நடந்த ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா இப்போ 2025 ஹரியானாவில் சர்பஞ்ச் அப்படிங்கிற வில்லேஜில் நடந்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் குல்தீப் சிங் அப்படிங்கிறவர் வந்து வின் பண்ணுறாரு. அவரை எதிர்த்து வந்து மோஹித்குமார் அப்படிங்கிறவர் வந்து தோற்று போகிறாரு. அப்படி தோற்று போனவர் வந்து இதில் வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹரியானா ஹைகோர்ட்டில் கேஸ் போகிறாரு. அதை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறாரு. அதை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் இவிஎம் மிஷின் வந்து டெல்லி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டெல்லி கொண்டு வர வச்சு அதை சுப்ரீம் கோர்ட்டை ரீகவுண்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்படி ரீகவுண்ட் பண்ணி பார்த்ததில் தோற்று போனதாக சொன்ன அந்த மோஹித்குமார் வந்து 51 ஓட்டு அதிகமாக வாங்கி வின் பண்ணிட்டார். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளில் கோர்ட்டு தலையிட்டு ரீகவுண்ட் பண்ணுறதும் ரிசல்ட் மாறுறதுங்கிறது ரொம்ப ரேராக தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இவி மிஷினில் அந்த பேலட் யூனிட்டில் வேட்பாளரோட பேர் சின்னம்லாம் ஒட்டும்போது இப்போ ரீசெண்டாக வந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியானதுனால இப்போ அந்த 2-3 நாளாக வந்து அந்த வேலையில் தான் எலெக்ஷன் மிஷின் இருக்காங்க. அப்படி பேலட் யூனிட்டில் வேட்பாளரோட பேர் சின்னம்லாம் லோட் பண்ணும்போது அதில் ஏதாவது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த பேலட் யூனிட்டில் நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா அது டேரெக்டாக கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகாமல் விவிபேட்டில் போய் தான் அப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகுது. அப்போ அதில் ஏதாவது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் 2024 ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் என்னாச்சு அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு 8 மணிலேருந்து மறுநாள் காலையில் 2 மணி வரைக்கும் 52 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பாக குற்றச்சாட்டு முன் வச்சார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவரும் பொருளாதார நிபுணரான பரகலா பிரபாகர் வந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. எப்படின்னா இவி மிஷினில் ஒருத்தர் ஓட்டு போட்டார்னா அடுத்த 14 செகண்டுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் ஓட்டு போட முடியும். ஆனால் அன்னைக்கு நைட்டு மட்டும் ஒவ்வொரு 6 செகண்டுக்கும் எப்படி அவ்வளோ ஓட்டு பதிவாச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாரு. அதே மாதிரி அங்கே 46,000 பூத்தில் 3,000 பூத்தில் தான் இந்த மாதிரி மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை முன் வச்சார். ஆனால் 2024 நடந்த எலெக்ஷனுக்கு இவர் வந்து 2026 ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. எதுக்கு 2 வருஷம் கழிச்சு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் திருப்பி அவர்கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக புதுச்சேரியில் எலெக்ஷன் நடந்துச்சுல அதில் கூட பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவி மிஷினில் புகை வந்ததாக சொல்லி வாக்குப்பதிவு நிறுத்தி அதுக்கப்புறம் அது சரி பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து வாக்குப்பதிவு நடத்தியிருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் எலெக்ஷன் நடக்கிற அன்றைக்கி வாக்குச்சாவடியில் என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இப்படிலாம் நடக்கும்னு தான் கடந்த ஜனவரியில் கர்நாடகா உள்ளாட்சி தேர்தல் என்ன சொன்னாங்கன்னா இவி மிஷினுக்கு பதிலாக வாக்குச்சீட்டில் தான் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. அவங்க வந்து இவி மிஷினுக்கு வந்து பயங்கர எதிர்ப்பு தெரிவித்ததுனால அங்கே உள்ள மாநில தேர்தல் ஆணையமே சொல்லிட்டாங்க இவிஎம் பதிலாக வாக்குச்சீட்டு முறையில் தான் அந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இவி மிஷினை பேன் பண்ணிட்டு திருப்பி வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த சொல்கிறீங்களா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு தான் இவி மிஷினை எதிர்க்கிறவங்க சொல்கிறாங்க. இந்த வாக்குச்சீட்டு முறையில் ஓட்டு போடுறப்ப அந்த வாக்குச்சீட்டு பேப்பரில் வந்து சீரியல் நம்பர் வேட்பாளரோட பேர் சின்னம்லாம் இருக்கும். யாருக்கு ஓட்டு போடுறோம்னு நினைக்குமோ அவங்களுக்கு நேரம் ஒரு சீலை குத்தி மடித்து அங்கே உள்ள பாக்ஸில் போட்டணும். இப்படி தான் 2001க்கு முன்னாடி எலெக்ஷன் வந்து நடந்துச்சு. அதே மாதிரி இந்த வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்துகிறப்போ செலவு இன்னும் அதிகமாகும். அப்புறம் ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கும் 2 வாரம் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தேர்தல் ஆணையமும் சொல்லிட்டாங்க. அதனால் இனி வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சரி, இவி மிஷினே இருக்கட்டும், அதிலே ஓட்டு போகிறோன்னு வச்சுப்போம். ஆனால் அந்த ஆதார் கார்டை அதில் லிங்க் பண்ணுங்கள் இதில் லிங்க் பண்ணுங்கலாம் சொல்கிறாங்கல்ல. இந்த ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. விருப்பப்படுறவங்க லிங்க் பண்ணிக்கலாம். சரி, லிங்க் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஓட்டு போட்டோம்னா ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறத நமக்கு மெசேஜ் வரும்ல. அதே மாதிரி இந்த கைரேகை வச்சு எதுக்கோ கைரேகை கேட்குறாங்க. இந்த பயோமெட்ரிக் வச்சு ஓட்டு போகிற மாதிரி கொண்டு வரலாம்ல அப்படின்னா இது சம்மந்தமாக ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா எம்பினா திரு ராகவ் சத்தா அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் கேள்வி எழுப்பியிருந்தார். ஒரு விவசாயி யூரியா வாங்க போனாலும் கைரேகை வைக்கணும், பென்ஷன் வாங்க போனாலும் கைரேகை வைக்கணும், ரேஷன் கடைக்கு போனாலும் கைரேகை வைக்கணும்.
வைக்கணும் அப்படிங்கிறப்போ ஏன் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் கைரேகை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதே தான் சுப்ரீம் கோர்ட்டும் கேட்டிருந்தாங்க. அதாவது பயோமெட்ரிக் முறையில் ஓட்டு போகிற முறையை கொண்டு வரதை பற்றி எலெக்ஷன் கமிஷனும் மத்திய அரசும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. திருப்பி அதே சுப்ரீம் கோர்ட் தான் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து கொண்டு வரதுக்கு இது வந்து லாங் ப்ராசஸ், இது கொண்டு வரதுக்கு டைம் ஆகும், ஸோ அதனால் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கே டைம் ஆகும்போது ஆன்லைனில் ஓட்டு போகிறது மட்டும் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 2025 பீகாரில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தான் இந்த மொபைல் பேஸ்ட் ஓட்டிங் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதாவது அந்த ஓட்டிங்கை வந்து SCC BHR அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக ஓட்டு போட்டுக்கலாம்னு கொண்டு வந்தாங்க. இது வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியில் இயங்குறதுனால ஃபேஸை டிடெக்ட் பண்ணி பயோமெட்ரிக் மூலமாக போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி எஸ்டோனியா அப்படிங்கிற நாட்டில் இதை வந்து ஓட்டிங்கை வந்து செயல்படுத்தி பார்த்தாங்கன்னா, இப்போ பீகாரில் செயல்படுத்தி பார்த்திருக்காங்க. இந்த ஓட்டிங் மூலமாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், வயசானவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து வாக்குச்சாவடிக்கு நேராக போகணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த ஃபோன் மூலமாக ஓட்டிங் மெத்தடில் ஓட்டு போட்டுக்கலாம். ஆனால் வயசானவங்களாம் எத்தனை பேர் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்படியே யூஸ் பண்ணாலும் அவங்க கரெக்டாக அந்த ஓட்டிங் மெத்தடில் வந்து ஓட்டு போடுவாங்களா, கரெக்டாக போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கூட யாராவது பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து மேனிபுலேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வருது. ஸோ ஃபியூச்சரில் எல்லா ஸ்டேட்லையும் எல்லா எலெக்ஷன்லையும் இந்த ஓட்டிங் மெத்தடை, மொபைல் பேஸ்ட் ஓட்டிங் மெத்தடை கொண்டு வரும்போது தான் தெரியும் அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள்லாம் என்னென்ன. சரி, ஃபைனலாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, EVM மிஷின்லையோ இல்லை விவிபேட் மிஷின்லையோ அதில் முறைகேடு நடக்குது, மோசடி நடக்குது, அதை ஹேக் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா, சொல்கிறவங்க தான் ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணணும். அது வந்து மக்கள் முன்னாடியும் எலெக்ஷன் கமிஷன் முன்னாடியும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடியும் ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணும் பட்சத்தில் மட்டும்தான் EVM மிஷின் வந்து பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் EVM மிஷின் வந்து கரெக்டாக தான் செயல்படுது, அதில் எந்த ஒரு மோசடி நடக்கலை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டும் தேர்தல் ஆணையம் சொல்ல தான் செய்வாங்க. நாமளும் EVM மிஷினுக்கு பழையதாக ஆகணும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் 22 வருஷமாக 2004 இப்போ வரைக்கும் EVM மிஷினில் தான் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை மட்டும் என்றைக்கு பொய்யாயிடக்கூடாது. இதே மாதிரி எலெக்ஷன் சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது நம்ம நாட்டு நடப்பு சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது. ஸோ அதை போய் பார்த்து இன்னும் எலெக்ஷன் சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இன்னும் ஒரு சில வீடியோக்கள் போட போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நாட்டு நடப்பு சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்தில் ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே.